சார் இருக்கு, கஷ்டமா தான் இருக்குது. அங்க ஜெமினிலாம் பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாஸ்தியா இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணி அவங்க பிளான் பண்ணி பண்ணல. நான் ரொம்ப மக்களுக்கு அந்த பாருங்க, இப்ப என்னடே வந்து ஒரு 4-5 பேர் எங்க போறதுன்னு தெரியல. பஸ் ஸ்டாப் ஏது, ஷேர் ஆட்டோ ஏறுற இடம் எங்க, அது கரெக்டா பண்ணல. இப்போ இங்க இந்த இடத்துல வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்லாம் ஏறுறவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஒரு சில பஸ்ஸுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுறாங்க. வள்ளுவர் கோட்டம், இந்த புஷ்பா நகர் அங்க இருக்கிறவங்க ரொம்ப பாதிப்பாகுது. இப்போ பிடிசி பஸ்ல போறவங்களுக்கு. நீங்க மக்களோட இருக்கிற ஆளு, உங்களுக்கு தெரியும் எப்படி சரி பண்ணா நல்லா இருக்கும்னு பாக்குறீங்க? அதான் ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும் சார், அவங்க மெயின் அதுதான். ஆமா, பஸ் ரூட்டும் ஷேர் ஆட்டோ போறதுக்கும் மக்களுக்கு நல்லா தெளிவுபடுத்துற மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும். இவங்க திடீர்னு மாத்தின மாதிரி இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஷேர் ஆட்டோ தொழில் எப்படி இருக்கு? அதான் தொழில் கொஞ்சம் ரொம்ப பாதிப்பா தான் சார் இருக்கு. ஆமா, அது மக்கள் புரிஞ்சுக்கவே இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த பாருங்க, இப்ப நாங்க லைலா காலேஜில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கதான் வந்து ஏறோம், இங்கதான் வராங்க பாயிண்ட். இது நடுப்புற புஷ்பா நகர், வள்ளுவர் கோட்டம், அந்த ஸ்டெல்லிங் ரோடு அங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டமா போகுது. இப்போ நீங்க உங்களுக்கு போறதுக்கு புரியுற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? ஷேர் ஆட்டோ ஏறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? பஸ் ஏறுறவங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல இப்ப 47 இங்க தான் வரும், எல்லாரும் இங்க ஏறிடுவாங்க. ஷேர் ஆட்டோ இங்க வரும். இப்போ இது முன்னாடியே சொல்லிருக்கணும்ன்றீங்களா, என்ன சொல்லணும்ன்றீங்க? ரூட் மாறப்போகுது, உண்மையா அப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இது ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்குமா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெட்ரோ ஒர்க்குன்றதுனால நல்லா இருக்கும். அதை சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இல்ல மெட்ரோ ஒர்க்னால யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அது எல்லாருக்கும். இப்படி பண்ணா எப்படி போறது, எப்படி வர்றது, என்னத்துக்கு இந்த ரோதனை சொல்லுங்க? ரொம்ப கஷ்டமாகுது, எந்த பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் இப்படிதான் இருக்குது. ஐயா ஏதோ பார்த்து செய்யுங்க. எங்க சுத்த வேண்டியதா இருக்கு இந்த ரோட்டுக்கு வந்தா? இந்த கொஞ்ச தூரத்துக்கு இப்ப நேரம் டி நகர் போய் எல்லா இடம் அப்படி போய் வந்தா மெயின் மொத்த டிராபிக், போகவே முடியாது, அந்த அளவுக்கு டிராபிக். மெட்ரோ பணியின் 2ஆம் கட்ட பணிகள் நடந்து வருவதனால் சென்னையின் பல இடங்களில் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் பகுதி, கோடம்பாக்கம் பகுதி, வடபழனி பகுதி போன்ற பகுதிகள் எல்லாம் ஒன்வே ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நகரின் முக்கிய பகுதியான வள்ளுவர் கோட்டை சந்திப்பும் தற்போது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களாக சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் ஒரு வழிப்பாதையை ட்ரையல் பார்த்துட்டு வந்த நிலையில அது நல்லபடியா அமைஞ்சதுனால வரும் 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு இந்த மெட்ரோ பணிகள் இந்த பகுதிகளில் நடைபெற இருக்கிறதுனால நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட, அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பு, இப்படி முக்கியமான சந்திப்பு, சென்னையின் மைய பகுதியான இந்த சந்திப்பு தற்போது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா மேம்பாலத்தில் இருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை வழியாக, எம்ஜிஆர் சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் நோக்கி வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அண்ணா மேம்பாலத்தை நோக்கி செல்லும் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி சாலை, ஹாடோஸ் சாலை, உத்தமர் காந்தி சாலை வழியாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வடபழனியில இருந்து வரக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா நேர அண்ணா சாலைக்கு போகிறதுக்கு நீங்க எம்ஜிஆர் சாலை வழியா போனோம். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல லெப்ட் எடுத்து வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை வழியா தான் போறதுக்கு தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது இன்று முதல் அமலுக்கு வருவதனால இன்று திங்கட்கிழமை நிறைய பேர் அவங்க பணிக்கு செல்றதுனால நிறைய வாகன நெரிசல் இருப்பதனால மெட்ரோ பணியாளர்களும் போக்குவரத்து காவலர்களும் தற்போது டைவர்ஷன் எப்படி எல்லாம் போகணும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது குறிப்பா பாத்தீங்கன்னா மைய பகுதி நிறைய தொழில் சாலைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலைக்கு போற இடம் அப்படின்றதுனால பேருந்துகள் அனைத்துமே இந்த ஒரு வழி பாதையில சுத்திட்டு வர்றதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10 பேருந்து நிறுத்தங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதையினால மாற்றப்பட்டிருக்கு, முழுமையா வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதனால போக்குவரத்து போலீசார் ஒரு புறம் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் மக்களுக்கு பேருந்துகள் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு, எந்த பக்கம் போனா பேருந்துகள் கிடைக்கும் என்பதை அறிவுறுத்துவதற்காக போக்குவரத்து பணியாளர்களும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. வரும் 4 ஆண்டுகளுக்கு இதே நிலைதான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து சார்பாகவும் மெட்ரோ நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் ரகுவரன்.